ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கனாக்கா தங்க நகை கடனுக்கு ஒரு புதிய அப்டேட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இனி தங்க நகை கடனுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் வரப்போகுது. விரைவில் குட் நியூஸ் சொல்லும் ஆர்பிஐ சொல்லி கொடுத்துருக்காங்க. எதனாலனா, கடந்த செப்டம்பர் 30 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 51% மேலே வந்து பார்த்திங்கனாக்கா தங்க நகை கடன் வாங்கியிருக்காங்க. இதில் பெரும்பாலான என்ன காரணத்துக்காக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தங்க நகை கடன் வைப்பதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தங்க நகைக்கான மதிப்பு வந்து உயர்ந்து கொண்டே செல்வதனால, அதனோட மதிப்பு உயர்றதுனால மக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக தங்க நகை கடனை வாங்குகிறாங்க. அதனால் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்க நகை கடனை கொடுப்பவர்கள் அவர்கள் மீட்கும் பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மீட்க முடியவில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகைக்காக வைக்கிறாங்க, ஒரு அமௌண்ட் வச்சு வைக்கிறாங்க, லோனுக்கு வைக்கிறாங்க தங்க நகை கடனில். ஆனால் அவங்க வந்து மூக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீட் எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மீட் எடுக்க முடியல. அவங்களால அவங்க பொருளாதார சூழ்நிலை காரணமாக தான் தங்க நகை கடனுக்கு போகிறாங்க. அந்த போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மீட்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பெரிய தொகையாகிடுது. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போட்டு வரதுனால கட்ட முடியல. அதனால் ஏலம் விடுறாங்க. ஏலத்தில் வந்து சரியான ப்ராப்பராக ஏலம் விடுறாங்களான்றதே தெரியல. அவங்களுக்குள்ளே அந்தந்த பேங்க்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சவங்களுக்கு பர்சனலாகவே யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாதிரி ஆர்பிஐ வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. எக்கனாமிக்ஸ் ஆஃப் இந்தியா வந்து எக்கனாமி ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த குற்றச்சாட்டை கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ கிட்ட. ஆர்பிஐ வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னாக்கா 51% பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்க நகை கடன் பெற்றுள்ளதெல்லாம் இதை வந்து முறைப்படுத்தணும். அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பேங்க்லையும் இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் இருக்க முத்தூட் கோல்டு, அர்டிகா கோல்டு, இந்த மாதிரி ப்ரைவேட்டாக என்சிபிஐன்னு சொல்லுவாங்க. அதில் மூலமாக தனியார்களில் கோல்டு லோன் வாங்குறவங்களுக்கு இப்போ வந்து ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து பயனாளர்கள் வந்து அந்த நகைக்கடனை மூக்கும் பட்சத்தில் மூக்குறவங்களுக்கு தான் உடனடியாக கடனை வந்து கொடுக்கணும். அவங்களோட தகுதி என்னென்னு பார்த்து, இப்போ நம்மளுக்கு பர்சனல் லோனுக்கு, ஹோம் லோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட தகுதி எல்லாத்தையும் பார்த்து தான் கொடுக்குறீங்க. அதே போல் கோல்டு லோனுக்கும் அவங்களோட தகுதி இவங்க வந்து கட்டினா மீட்கப்படுமா, அந்த தங்க நகை கடன் மீட்கப்படுமான்றதை எதிர்பார்த்து தான் நீங்கள் தங்க நகை கொடுக்கணும்னு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் மற்றும் இஎம்ஐ ஆப்ஷன் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டு சொல்லுவாங்க. மாதம் ஒரு அமௌண்ட்டு கட்டணும், வட்டியோடு சேர்த்து கட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனு கொண்டு வர போகிறாங்க சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் தான் ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்குக்குமே கொடுத்துருக்காங்க சுற்றறிக்கையாக. கூடிய விரைவில் இஎம்ஐ ஆப்ஷன் வரப்போகுது. இப்போ நீங்கள் கோல்டு லோன் வச்சுருக்கீங்க, ஒரு 10,000 ரூபாய்க்கு வைக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. ஒரு கோல்டு வந்து 10,000 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 12,000 ரூபா, மொத்தம் 2,000 ரூபா சேர்த்து 12,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டணும். நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கட்டுறீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்போ மூப்பீங்கன்னு கேட்பீங்க. எப்பொழுது உங்களோட நகையை மீட்கப்படும் சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 2 வருஷத்தில், இல்லை 3 மாதத்தில், இல்லை 4 மாதம், 5 மாதம், இல்லை ஒரு வருஷத்தில் மீட்கப்படும் பட்சத்தில் உங்களுக்கு 12,000க்கு 10,000 லோன் வாங்கியிருப்பீங்க, 2,000 இன்ட்ரெஸ்ட் போட்டு உங்களுக்கு மாதம் நீங்கள் இவ்வளோ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐயாக மாதம் கட்டிக்கலாம். இது போல் நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கோல்டு வந்து யாருமே ஏலத்துக்கு போகாது. அந்த வாடிக்கையாளரே வந்து நகையை வந்து மீட்டு எடுத்துக்கொள்ளப்படும். அதனால் எந்த ஒரு தவறுதலான நடவடிக்கை எடுக்கப்பட முடியாது சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஎம்ஐ ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு கோல்டு லோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.